வணக்கம், வெல்கம் டு யூடியூப் சேனல் மிஸ்டர் மியோ எஸ்எஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்டட் சயின்ஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் எடுத்து வந்திருக்கேன். பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து வாட் ஹேப்பன்ஸ் வென் கால்சியம் இஸ் ட்ரீட்டட் வித் வாட்டர். கால்சியம்னா கால்சியத்தையும் வாட்டரையும் ட்ரீட் பண்ணுறப்ப, அதாவது கால்சியம் வாட்டரோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெட்டல் அப்புறம் வாட்டர் அதை வந்து ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னு பார்ப்போம். மெட்டல் ப்ளஸ் வாட்டர் ரியாக்ட் ஆகிறப்ப மெட்டல் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம வீட்டில் சுண்ணாம்பு அடிக்கிறப்ப பார்த்துருப்பீங்கள்ல, சுண்ணாம்பே தண்ணியும் கலக்கிறப்ப பபுளாக வரும். ஹீட் வந்து ஹீட் பயங்கரமாக இருக்கும். அந்த கேஸ் வந்து லிபரேட் ஆகும். அது என்ன கேஸ்னால் ஹைட்ரஜன் கேஸ் தான் லிபரேட் ஆகும். ஸோ மெட்டல் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் வந்து இதாகும். இப்போ ஆன்சர் என்னென்னா, இப்போது இது வந்து லெஸ் வயலண்ட்லி வித் வாட்டர், அவ்வளோ பயங்கரமாக ரியாக்ட் ஆகாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கப்புறம் தான் ஹைட்ரஜன் கேஸ் வந்து இதாகும். ஸோ இட் டஸ் நாட் ரியாக்ட் வித் வாட்டர்ன்றது தப்பு. இட் ரியாக்ட்ஸ் வயலண்ட்லி வித் வாட்டர்ன்றது தப்பு. இட் ரியாக்ட்ஸ் லெஸ் வயலண்ட்லி வித் வாட்டர்ன்றதும் தப்பு. சாரி, கரெக்டு. இட் ரியாக்ட்ஸ் லெஸ் வயலண்ட்லி வித் வாட்டர். வாட்டரோட அவ்வளோ வயலண்ட்டாக வந்து இது ரியாக்ட் ஆகாது. அப்புறம் வந்து அது ரியாக்ட் ஆகிறப்ப ஹைட்ரஜன் கேஸ் வந்து பபுள்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் என்னென்னா Ca கால்சியம் ப்ளஸ் H2O ஜூஸ் Ca, ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2 போட்டுக்கிறேன், OH2 ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். இதுதான் ஈக்குவேஷன். ஸோ அடுத்த கொஷின் போகலாம். Which of the following is substance abundantly available in a sea and administered in certain deficiency disease? ஸோ கடலில் எது அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. கடலில் உப்பு தான் அதிகமாக இருக்கும். அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? அயோடின் தான் கிடைக்கும். ஸோ அயோடின் டெஃபிஷியன்சினால் வர நோய் என்னென்னா காய்ச்சல்னு சொல்லுவாங்க. அயோடின் டெஃபிஷியன்சினால் வர நோய் வந்து காய்ச்சல். அயோடின் எங்கே அதிகமாக இருக்கும்? சீல அதிகமாக இருக்கும். ஸோ அயன் டெஃபிஷியன்சியாக வர்றது வந்து அனீமியா. விட்டமின் ஏவோட இன்னொரு நேம் வந்து ரெட்டினால். அதோட டெஃபிஷியன்சி என்னென்னா, விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினா நைட் பிளைண்ட்னஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோரின்றது வந்து பீரியாடிக் டேபிளில் இருக்கும். ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 9. இதோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்னா மோஸ்ட் ரியாக்டிவ். இது பயங்கரமாக ரியாக்ட் ஆகும். ஸோ இது வந்து மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலமெண்ட் வந்து ஃப்ளோரின். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். விச் ஆர்கானிசம் கேன் லிவ் வித்தவுட் ஆக்சிஜன்? ஆக்சிஜனே இல்லாமல் வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆனரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனரோபிக் அப்படின்னாலே ஆக்சிஜன் வந்து தேவையில்லை. ஆக்சிஜன் இல்லாமல் அது உயிர் வாழும். ஸோ ஆக்சிஜன் தேவைன்னா அது ஏரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பயாட்டிக் அப்படின்னா மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிவிங் டுகெதரில் இருக்காங்கள்ல ஹியூமன்ஸ்லாம், அதெல்லாம் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்துக்குமே இதனால் பெனிஃபிட் இருக்குது. அதுதான் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். பேரசைட் அப்படின்னா அவருக்கு தெரியும், ஒட்டுண்ணி. ஸோ ஏதோ ஒரு இறந்ததில் இருந்து அதை சாப்பாடு எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி. இது மேக்ஸிமம் எல்லாத்தையும் தெரிஞ்சதாக இருக்கும். ஓகே, அடுத்த கொஷின் வந்து which medium does sound travel at maximum? ஸோ சவுண்டு வந்து எதில் பயங்கரமாக ட்ராவல் ஆகும்னா
சாலிடில் தான் ட்ராவல் ஆகும். அடுத்தபடியாக லிக்விட், அடுத்தபடியாக கேஸ், அடுத்தபடியாக வேக்யூம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், நிறைய தடவை ரயில்வே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சாலிட் வந்து சவுண்டு வந்து சாலிடில் தான் அதிகமாக ட்ராவல் ஆகும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் கேஸில் பயங்கரமாக ட்ராவல் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்மளாம் கெஸ் பண்ணுவோம். ஸோ அது அப்படியே ஆப்போசிட். ஃபஸ்ட்டு வந்து சாலிடில் தான் மேக்ஸிமம் ட்ராவல் ஆகும் ஸ்பீடில். அடுத்த கொஷின், விச் இஸ் த பவர் ஈக்குவலன்ட் டு 1 கிலோவாட்? 1 கிலோவாட் எவ்வளோனா 1000 watts. 1 kilowatt is equal to 1000 watts. ஸோ 1 kilowatt ஹவர்னால் எவ்வளோ? இது ஒன்றுமே இல்லை, 1 கிலோவாட்னா 1000. ஸோ 1000 இன்ட்டு ஹவர்ஸ், மொத்தம் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது ஹவர்ஸ்க்கு? 3600 செகண்ட்ஸ். ஸோ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணால் 1 கிலோவாட் ஹவருக்கு வந்து யூனிட் என்னது? ஜூல். ஸோ 3.6 இன்ட்டு 10⁶ ஜூல். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். 1 கிலோவாட் ஈக்குவல் டு 1 கிலோவாட் ஹவர்ஸ் ஈக்குவல் டு 3.6 இன்ட்டு 10⁶ ஜூல். முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின், which device in vehicle converts poisonous gases due to burning of petrol or diesel into harmless gas? ஸோ இது வண்டியில் ஒன்றுமே இல்லை, பெட்ரோல் போடுறோம்ல, பெட்ரோல் போடுறப்போ சைலன்சர் வழியாக கேஸ் வருதுல்ல, இப்போ பெட்ரோல் கம்ப்யூஷன் ஆகிறது வந்து ஹார்ம்ஃபுல் கேஸ், பாய்சனஸ் கேஸ். அதை வந்து அதில் இருக்க பாய்சன்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி வெளியே வர்றது வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைலன்சர் பார்ட்டு தான், சைலன்சர் இதுதான் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர். இன்வெர்ட்டர் அப்படின்னா என்ன? இன்வெர்ட்டர் அப்படின்னா டிசி டு ஏசியாக மாற்றுறது தான் இன்வெர்ட்டர். நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர கரண்ட் எல்லாமே ஆல்டர்னேட் கரண்ட், ஏசி கரண்ட் தான். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன நடக்குன்னா, ஹை வோல்டேஜ் ஏசி கரண்ட்டை வந்து லோ வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட்டாக மாற்றி நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு அனுப்பும்போது அது வந்து ஆல்டர்னேட் கரண்ட்டாக தான் வரும். ஸோ இப்போ வந்து பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கிருந்தோம்னா அதை வந்து நம்ம வீட்டில் இருக்க ப்ளக் பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் இருக்க பேட்ரிஸ் வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அது என்ன சார்ஜ் ஆகிட்டோம்னா டைரக்ட் கரண்ட்டாக தான் சார்ஜ் ஆகிட்ருக்கும். ஸோ அங்கே டைரக்ட் கரண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து டக்குன்னு கரண்ட்டு போனோடனே இன்வெர்ட்டர் ஆன் ஆகுமோ, அந்த டைரக்ட் கரண்ட் ஆல்டர்னேட் கரண்ட்டாக தான் மாறும். ஸோ டைரக்ட் கரண்ட்டுக்கும் ஆல்டர்னேட் கரண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறதுல எது அட்வான்டேஜ்னால் ஆல்டர்னேட் கரண்ட்டு தான் ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா அது வந்து ரொம்ப லாங் டிரான்ஸ்மிஷன் பண்ணலாம் வித்தவுட் லாஸ், எந்த இதுவுமே இல்லாமல். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ். அதனால தான் நிறைய இடத்துல உலகம் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் ஆல்டர்னேட் கரண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கார்பரேட்டர்னால் பைக்கில் கார்லலாம் இருக்கும்ல, ஏரையும் ஃபியூலையும் மிக்ஸ் பண்ணுறது தான் கார்பரேட்டர். ரேடியேட்டர் வந்து கூலிங் பர்பஸ்க்காக, வண்டி இன்ஜின்லாம் பயங்கர ஹீட் ஆகும். ஸோ வந்து இன்ஜினுக்கு முன்னாடி வந்து இந்த ரேடியேட்டர் வச்சுருவாங்க. பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி. தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் காற்று அடிக்கிறதுல இந்த ஹீட் வந்து குறைச்சி விட்ரும். அடுத்த கொஸ்டின் வந்து, atoms of same element or of different elements can join together to form a molecule. ஸோ இப்போ வாட்டர் எடுத்துக்குவோம். ஹைட்ரஜன்றது ஒரு தனி எலமெண்ட், ஆக்சிஜன்றது ஒரு தனி எலமெண்ட். இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து வாட்டர் மாலிகுல்ஸாக கிடைக்குது. ஸோ ஒரு சேம் எலமெண்ட்டோ இல்லை டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸோ சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ஆட்டம்ஸ். அடுத்து மிச்சம் இருக்க ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். எலக்ட்ரான் கண்டுபிடிச்சது வந்து ஜே தாம்சன். புரோட்டானை கண்டுபிடிச்சது வந்து இ கோல்ஸ்டீன். நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜே சாட்விக். ஸோ எலக்ட்ரான்னா நெகட்டிவ்லி சார்ஜ், புரோட்டான்னா பாசிட்டிவ்லி சார்ஜ், நியூட்ரான்னா நோ சார்ஜ். இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து அயான்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டேபிளாக இருக்க எலமெண்ட் இல்லாட்டி ஸ்டேபிளாக இருக்க ஒரு ஆட்டம் வந்து அதோட எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணாலோ லூஸ் பண்ணாலோ அது வந்து அயனாக மாறிடும். ஸோ அப்படி கெயின் பண்ணி லூஸ் பண்ணுறப்ப அதுக்கு வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் கிடச்சிரும். அப்படி சார்ஜ் ஆகிறப்ப ஸோ அதுதான் கேட்டயான், ஆனயான்,
பாசிட்டிவ் அயான்ஸ், நெகட்டிவ் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சார்ஜர் பார்ட்டிகல்ஸ் தான் அயான்ஸ்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் தீஸ் இன்செக்ட்ஸ் ஹாவ் டீத்? எந்த இன்செக்ட்ஸ்க்கெலாம் பல் இருக்குன்னு கேட்குறாங்க. வாஸ்ப் அண்ட் பீட்டில்ஸ். இது ஒன்றுமே இல்லை, குளவி. வாஸ்ப்னா குளவி, பீட்டில்ஸ்னால் வண்டு. இது ரெண்டுக்கும் தான் பல் இருக்குமா. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் தீஸ் இஸ் அசோசியேட்டட் வித் கலர் விஷன்ஸ்? ஸோ ஐயில் வந்து கலர் அப்படின்றதுக்கு வந்து முக்கியமாக இருக்க பார்ட் வந்து கோன்ஸ். சிசின்னே வச்சுக்கோங்க, சிசி, கோன்ஸ் கலர் விஷன்ஸ். இந்த கோன்ஸ் வந்து நம்ம கண்ணில் இல்லாட்டி நமக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியும் எல்லாமே. இந்த கலர் பிளைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து கோன்ஸ் தான் இருக்காது. அவங்களுக்கு வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் தெரியும். கலர் பிளைண்ட் சொல்லுவாங்களே அவங்களுக்கு. ராட்ஸ் அப்படின்றது நோ கலர், இதுக்கும் கலருக்கும் சம்மந்தமே இல்லை. கண்ணில் வந்து இந்த ரெண்டு தான் முக்கியமானது, ராட்ஸ், கோன்ஸ் இல்லாட்டி நம்மளுக்கு வந்து கலர் தெரியாது. சிசி ஞாபகம். ஐரிஷ் அப்படின்னா நம்ம கண்ணில் கருவழி கலர் இருக்குல்ல, ப்ளூ, க்ரீன், பிளாக் அப்படின்னு நம்ம மாறுதில்ல, அது சம்மந்தப்பட்டது வந்து ஐரிஷ் ஐ கலர். ஆப்டிக் டிஸ்க்ன்னு இருக்குல்ல, இது என்னதுன்னா ஒரு ஐ இருக்குது, சும்மா சிம்பிளாக வரைகிறேன். ஐயில் வந்து முக்கியமான பார்ட் வந்து ரெட்டினா. ஸோ இது வந்து ரெட்டினா. ஐக்கு வந்து ஆப்டிக் நர்வ்ஸ் வந்து பிரெயினோட கனெக்ட் ஆகுமா. ஸோ இங்கேருந்து ரெட்டினாலேருந்து நர்வ்ஸ் வந்து பிரெயினோட கனெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது தான் ஆப்டிக் டிஸ்க். ரெட்டினாக்கும் உள்ளே இருக்க இந்த ஏரியாவும் கனெக்ட் பண்ணுறது வந்து ஆப்டிக் டிஸ்க். இங்கேருந்து ஆப்டிக் நர்வ்ஸ் வந்து பிரெயினை வந்து கனெக்ட் பண்ணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். The correct way of making solution of acid in water is to. ஸோ இப்போ ஆசிடையும் வாட்டரையும் கலக்கிறப்ப அதை எப்படி கலக்கணும்னா, வாட்டர் ஒரு பீக்கரில் எடுத்துக்கிட்டு அதில் தான் ஆசிடை கலக்கணும். நம்ம மாற்றி கலந்தோம்னா பயங்கரமாக எக்ஸ்ப்ளோஷன் ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்க மூணுமே தப்பு. ஆசிடையும் வாட்டரையும் சேர்ந்து கலக்கக்கூடாது. ஆசிடை வச்சுட்டு அதில் வாட்டரை ஊற்றக்கூடாது. அதேமாதிரி ஆசிடை வச்சுட்டு வாட்டர் ஊற்றக்கூடாது. ஒரு இதில் வந்து வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் தான் ஆசிடை ஊற்றணும். ஸோ ஆட் ஆசிட் டு வாட்டர். பெரிலியம் இஸ் வெரி சிமிலர் டு அலுமினியம். ஸோ பெரிலியம் வந்து எந்த குரூப்பில் இருக்குன்னா குரூப் 2ல் இருக்கும். பெரிலியமும் அலுமினியமும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேம் தான் இருக்கும். ஆட்டம் சைஸு, போலரைசேஷன் பவர், இதெல்லாம் சேமாக தான் இருக்கும். பெரிலியமுக்கும் இன்னொரு எலமெண்ட்டும் சேமாக இருக்கும். அது என்ன எலமெண்ட்னா மெக்னீஷியம். பெரிலியம் இஸ் வெரி சிமிலர் டு அலுமினியம் அண்ட் மெக்னீஷியம். இது வந்து இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ பெரிலியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 4, அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 13, மெக்னீஷியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 12. ஸோ மெக்னீஷியமும் பெரிலியமும் ஒரே குரூப்பில் தான் இருக்கும். ரெண்டுமே குரூப் 2ல் தான் இருக்கும். பெரிலியமும் மெக்னீஷியமும் குரூப் 2ல் சேர்ந்தது. குரூப் 2 என்னது? குரூப் 2ன்றது அல்கலி. குரூப் 2ன்றது அல்கலி எர்த் மெட்டல். குரூப் 2ன்றது அல்கலி எர்த் மெட்டல். குரூப் 1ன்றது அல்கலி மெட்டல்ஸ். அதை பின்னாடி பார்ப்போம் என்னென்னு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். என்சைம்ஸ் ப்ரெசன்ட் இன் கேஸ்ட்ரிக் ஜூஸ். அதாவது கேஸ்ட்ரிக் ஜூஸ்னால் ஸ்டொமக்கில் இருக்குல்ல, HCl இந்த மாதிரி ஜூஸ்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குல்ல, அதுதான் கேஸ்ட்ரிக் ஜூஸ். இது வந்து என்னென்ன இருக்குன்னா பெப்சின் இருக்கும். பெப்சினுக்கு அப்புறம் முக்கியமாக வந்து HCl தான் இருக்கும். அந்த ஆசிட் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து லிப்பேஸ், பெப்சின், HCl, லிப்பேஸ். ஸோ ஸ்டொமக்கில் வந்து HCl வந்து நார்மலாக எல்லா சாப்பாடையுமே டைஜஸ்ட் பண்ணும். பெப்சின் வந்து முக்கியமாக ப்ரோட்டீன்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணும்.
HCl வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HClனா, பெப்சின் வந்து ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ணும். லிபேஸ் இந்த 3 தான் இம்பார்ட்டண்டான கேஸ்ட்ரிக் ஜூஸ். ஸோ பெப்சின், HCl, லிபேஸ். அடுத்து அமைலைஸ். இது வந்து நம்ம சலைவால் இருக்கும், நம்ம எச்சி சொல்கிறோம்ல, சலைவால் இருக்கும். ஸோ அமைலைஸும் டாலினும் ஒன்று தான், ரெண்டுமே ஒரே தான், பேர் தான் வேறு. அதாவது அமைலைசிஸ் இஸ் ஆல்சோ கால் டாலின். இது எதுனா டைஜஸ்ட் பண்ணால் ஸ்டார்ச்சை வந்து சிந்தசைஸ் பண்ணும். அமைலைஸ் ஆல்சோ நோன் அஸ் டாலின் சிந்தசைஸ் ஸ்டார்ச். ஸோ இது வந்து சலைவால் இருக்கும். ட்ரிப்சின் வந்து ப்ரோட்டீனை தான் டைஜஸ்ட் பண்ணும். பட் பெப்சின் வந்து ஸ்டொமக்கில் டைஜஸ்ட் பண்ணும். அந்த ஸ்டொமக்கில் டைஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஒரு சிலது வந்து ரொம்ப பிரேக் டவுனாக இருக்காது, அதெல்லாம் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் ட்ரிப்சின் டைஜஸ்ட் பண்ணும். ஸோ ஸ்டொமக்கில் வந்து பெப்சின் ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ணும், ட்ரிப்சின் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ணும். அடுத்த கொஷின். Keeping the potential difference constants, the resistance of circuit is halved. What happens to current? ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம பெரிய சம்முன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இது ஒன்றுமே இல்லை. V is equal to IR அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் ஸ்கூல்லேருந்து. பயங்கரமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்முலாவை. V is equal to IR. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, கீப்பிங் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் V, இது வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்குவோம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் இஸ் ஹாஃப்டு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் R, ஸோ R/2ன்னு போட்டுக்கிறேன், V அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த கரண்ட், வாட் ஹேப்பன்ஸ் டு கரண்ட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ I is equal to 2V/R, அவ்வளோதான். இந்த V/R என்னது, கரண்ட்டோட வேல்யூ தான். ஸோ இது வந்து டபுள் ஆகும் கரண்ட். வாட் ஹேப்பன்ஸ் டு கரண்ட், இட் பிகம்ஸ் டபுள். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து சயின்ஸில் கேட்பாங்க, ஃபிசிக்ஸ்லேருந்து. அடுத்தது முக்கியமானது, எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் வித் அ ஃபோர்ஸ். இந்த லவ் மாதிரி, எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் வித் அ ஃபோர்ஸ் விச் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் their masses and inversely proportional to square of the distance between them. இது என்னென்னா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இதை யார் சொல்லியிருப்பான்னா ஐசக் நியூட்டன். சார் ஐசக் நியூட்டன் தான் இந்த கான்செப்டை சொல்லியிருப்பார். இதை வச்சு நிறையா ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், சம்ஸ் கொஷின்ஸே டெஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா F is equal to G m1 into m2/r². Fனா ஃபோர்ஸ். ஸோ ஃபஸ்ட் சொல்லியிருக்காங்களா, எவ்ரி ஆப்ஜெக்ட் வித் அ யூனிவர்ஸ் அட்ராக்ட் வித் அதர் ஆப்ஜெக்ட் வித் அ ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு விச் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ். ஸோ அந்த m1 m2 தான் ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து இது ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், m1 into m2, அண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ அந்த ரெண்டு மாஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான், டிஸ்டன்ஸ் தான் R, அதோட ஸ்கொயர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ இந்த G எப்படி வந்துச்சுன்னா, இதுதான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டிரைவ் பண்ணுறதுக்கு எப்போயுமே ஒரு கான்ஸ்டன்ட் தேவைப்படும். ஸோ ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு m1 into m2/r². ஸோ முக்கியமான ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா நம்மளுக்கு தெரியும், எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் ரியாக்ஷன்ஸ். கெப்லர்ஸ் லா வந்து பிளானட் சம்மந்தப்பட்டது. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து இனர்ஷியா, அது சம்மந்தப்பட்டது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஹீட்டிங் எலமெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அயான்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் அயான்ஸை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு வந்து எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. நிக்ரோம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நிக்ரோம்னா என்னென்னா, நிக்கல் ப்ளஸ் குரோமோட அலாய் தான் நிக்கல். இந்த அலாயோட சம்டைம்ஸ் அயன் யூஸ் பண்ணுவாங்க, எப்போயாச்சும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிக்கல் ப்ளஸ் குரோம் தான் நிக்ரோம். ஸோ இது வந்து நிக்கலோட அட்டாமிக் நம்பர் வந்து 28, குரோமோட அட்டாமிக் நம்பர் வந்து 24. ஸோ ஹையஸ்ட் ரெசிஸ்டிவ் மெட்டீரியல் இது, அதனால தான் இதை வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பயங்கரமாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சில்வரோட அட்டாமிக் நம்பர் வந்து
47. காப்பரோட அட்டாமிக் நம்பர் வந்து 29. காப்பர் வந்து பயங்கரமாக வெரி ஹை தெர்மல் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி கொண்டது. அதனால தான் கரண்ட் வயரு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். அலுமினியம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல 13 அட்டாமிக் நம்பர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? Which of the following is about 23 feet long in an average adult human being? ஸோ ஆலிமெண்ட்ரி கேனலில் வந்து 23 அடிக்கு எது பெருசாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்மால் இன்டெஸ்டைன் பேருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கா. ஸ்மால் இன்டெஸ்டைன் அதுதான் பயங்கர பெருசாக இருக்கும் ஹியூமன்ஸ்லேயே. பட் அனிமல்ஸுன்னு பார்த்தோம்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுசாக தான் இருக்கும். உடம்பு பெருசாக இருக்கனால ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுசாக இருக்கும். அலிமெண்ட்ரி கேனலில் முக்கியமாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கேருந்து முடியும் அப்படின்னா மவுத்தில் ஸ்டார்ட் ஆகி ஆனஸில் முடியும். ஸோ மவுத்துக்கு அப்புறம் த்ரோட்டு, ஃபேரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஈசோஃபேகஸ், அப்புறம் ஸ்டொமக், அப்புறம் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், அப்புறம் ஆனஸ். ஸோ இது வந்து அலிமெண்ட்ரி கேனலோட முக்கியமான பார்ட்ஸ். இந்த அப்பெண்டிக்ஸ் அப்படின்றது என்னென்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் முடிகிற இடத்துல ஒரு சின்ன வால் மாதிரி குடல் வால்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இது வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து வாட் இஸ் த கலர் ஆஃப் வேப்பர் ஃபார்ம்ட் ஆன் சப்ளிமேஷன் ஆஃப் அயோடின் சாலிட்? சப்ளிமேஷன்னா சாலிட்லேருந்து டேரெக்டாக கேஸாக மாறும். அப்படி அயோடின் வந்து சாலிட்லேருந்து கேஸாக மாறப்போ என்ன கலராக அந்த வேப்பர் இருக்கும்னா பர்பிள் கலரில் இருக்கும். அந்த வேப்பர் பர்பிள் கலரில் இருக்கும் வேப்பர். ஸோ அயோடின் சாலிட்லேருந்து வேப்பராக மாறுறப்ப அதோட கலர் ஆஃப் வேப்பர் வந்து பர்பிள் கலரில் இருக்கும். அடுத்து element belongs to group 17 as called. 17th group வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹாலோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பயங்கரமாக ஹைலி ரியாக்டிவ். இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்னா ஃப்ளூரின் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் பார்த்தோம். அப்புறம் மோஸ்ட் ரியாக்டிவ்னு பார்த்தோமா. ஸோ ஃப்ளோரின், குளோரின், புரோமைன், அயோடின், ஆஸ்டாண்டைன். குரூப் 17 வந்து இந்த எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து ஹாலோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் மெட்டல்ஸ். ஸோ சால்ட் மாதிரி இருக்கும் நான் மெட்டல்ஸ்லாம். அடுத்து அல்கலி மெட்டல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோமா, ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தோமா. இது வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கும். குரூப் 1 ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஹைட்ரஜன், லித்தியம்னு ஆரம்பிக்குமா, அதுதான் அல்கலி மெட்டல்ஸ். ஸோ குரூப் 1 எலமெண்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸப்ட் ஹைட்ரஜன் தவிர மிச்சம் எல்லாமே அந்த குரூப் 1 இருக்கிறது எல்லாமே அல்கலி மெட்டல்ஸ். ஹைட்ரஜன் வந்து அல்கலி மெட்டல்ஸ் கிடையாது. அல்கலி மெட்டல்ஸ்னால் என்னென்னா அதை வந்து அதோட நேச்சரே ஸ்ட்ராங் பேஸ். அல்கலைன் அப்படின்னா பேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ மெட்டலும் வாட்டரும் ரியாக்ட் ஆகுறப்ப அது வந்து கொடுக்குறது வந்து பேஸாக தான் அல்கலை மெட்டல்ஸாக கொடுக்கும். அதுதான் அல்கலி மெட்டல்ஸ். ஸோ செகண்ட் அல்கலி எர்த் மெட்டல்ஸ். இது வந்து குரூப் 2ல் இருக்கும். பெர்லியம், மெக்னீஷியம் அதெல்லாம் பார்த்தோம்ல, இது குரூப் 2 அல்கலி எர்த் மெட்டல்ஸ். இதில் என்னென்னா அதாவது அல்கலி மெட்டல்ஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் ஷெல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவுட்டர் மோஸ்ட் செல்லில் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும் அல்கலி மெட்டல்ஸில். ஆல்கலி எர்த் மெட்டல்ஸில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் ரெண்டு இருக்கும். ஸோ இந்த கடைசி சப்ஸ்டன்ஸில் ரெண்டு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கிறனால இது வந்து ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்கலி மெட்டல்ஸில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, ஆல்கலி எர்த் மெட்டல்ஸில் 2. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸு. நோபல் கேஸ் இது எல்லாமே நமக்கு தெரியும். இது வந்து குரூப் 18. நோபல் கேஸ் வந்து குரூப் 18 ஆர்கான், நியான், கிரிப்டான், ஜெனான் இதெல்லாமே நோபல் கேஸஸ். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மலேரியா கேன் பி க்யூர்டு பை குயினின். இம்பார்ட்டண்டான கொஸ்டின். மலேரியா கேன் பி, இது வந்து இந்த பொருளில் இருந்தால் மலேரியாக்கான மருந்து எடுக்கிறாங்க, குயினின். மலேரியா கேன் பி க்யூர்டு பை குயினின். என்னடா அவன் திருப்பி சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. திருப்பி சொல்கிறப்ப எனக்கும் ரிமைண்ட் ஆகும், உங்களுக்கும் அது வந்து திருப்பி சொல்கிறப்ப மண்டையில் ஏறிடும். ஸோ நம்ம படிக்கிறப்ப ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பெனிசிலின் இதை கண்டுபிடிச்சது யார்? அலெக்சாண்டர் ஃப்ளமிங்.
இது வந்து ஃபங்கிலேருந்து எடுப்பாங்க. இது எதுக்குக்காக எடுக்கிறாங்கன்னா ஆன்டி பாக்டீரியல், அதாவது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக ஆன்டிபயாட்டிக்னு சொல்லுவாங்க. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. பெனிசிலும் அந்த யூசஸ்க்கு தான். ஸ்ட்ரெப்டோமைசினும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து ட்ரீட் பண்ணுறது தான். பேராசிட்டமால்ன்றது ஜஸ்ட்டு ஒரு டேப்லெட்டோட நேம். ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். ஸோ இதோட பிடிஎஃப் நான் வந்து டெலிகிராம் சேனலில் போடுறேன். சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பிடிஎஃப்ன்றவங்க சேனலில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ சேனல்லையும் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நல்லதே நடக்கும்.